ஈரான் அமெரிக்கா போர் தொடர் உச்சக்கட்டத்தை எட்டி வரக்கூடிய சூழலில் அதை பற்றி விரிவாக பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் ராஜதுரை ஐயா நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஈரானுடைய போர் என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது என தகவல் வெளியாகி இருக்கின்றது. பின்னடைவை அமெரிக்கா சந்திக்கும் எனவும் இன்னொரு தகவல் சொல்லப்படுகின்றது. எது உண்மையா? அமெரிக்கா எதிர்பார்த்த மாதிரி இது இல்லாம 11 நாள் நடக்கிறதே அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு தான். அமெரிக்கா இஸ்ரேல என்ன நினைச்சாங்கன்னா, அயதுல்லா கமேனிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு, கடுமையான போராட்டங்கள் நடந்தது, அதனால அவரை கூண்டோட காலி பண்ணிட்டா அங்க எளிதாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும், ஈரான்ல நம்மளுக்கு தேவையான ஆட்சியாளர்களை உருவாக்கிடலான்றதுதான் இவங்களோட எண்ணம். இதே குற்றச்சாட்டை தான் ஈராக் மேலேயும் அமெரிக்கா வச்சது. சதாம் ஹுசேன் இருக்கும்போது பயங்கரமான ஆயுதங்கள் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு அதை தேடி அதை அழிக்க போறேன்னு நினைச்சு பார்த்தா அங்க ஒண்ணும் இல்லை. அமெரிக்கா ஈராக்கை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு தெரியுது. இப்போ ஈரானே எங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இவங்க என்ன இவங்களோட என்ன நினைப்புன்னா, அணு ஆயுதத்தை விரைவில் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய சக்தி பெற்றோம், அதனால அந்த இடங்களை அழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கான தாக்குதலை இவங்க நடத்திட்டு கமேனி குடும்பத்தோட அழிச்சிட்டாங்க. ஆனாலும் இவங்க பிரச்சனைகளை இப்ப மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியல. அந்த புலிவாலை பிடிச்ச கதை தான் இப்ப இவங்க. அணு ஆயுத பரவல் தடை சட்டங்கிறது உலகளாவிய கருத்து. உலக நாடுகள் பெரும்பாலான அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது. அது இந்த இதுக்கு ஈரான் உள்ள வருது, அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது அந்த ப்ராசஸ். ஆனா இப்போ அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்கலாம், நான் பெரிய ரவுடி, வேற யாரும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எப்படி இருக்கு? அதனால அதுக்கான அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு ஒரு நியாயமான நடவடிக்கை எடுத்தா உலக நாடுகள் ஆதரவு தர்றதுக்கு எப்பவும் தயாரா இருக்கு. அதுக்கான ஆதரவு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை விட்டுவிட்டு ஒரு ரவுடித்தனம் மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள போய் தலைவர்களை அழிக்கிறது, அங்க குண்டு போடுறது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது ஒரு பெரிய போரை தொடங்கி விட்டுரும். இப்ப ட்ரம்பே எடுத்துக்கிட்டு 2ஆம் உலக போர் பாருங்க, சாதாரணமா தொடங்கிச்சு, பல கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க. கடைசியில அந்த போரை நிறுத்தவே முடியல. அணுகுண்டுகள் போட்டு பல லட்சம் மக்கள் ஜப்பான்ல ஹீரோஷிமா நாகசாமியில செத்து சாம்பலா போனதுக்கு அப்புறம் தான் போர் நின்றுச்சு. அதனால ஒரு ட்ரம்ப் அவர் ஒண்ணு நினைச்சாருன்னா அது எல்லாமே அது சாத்தியப்படுத்துவார்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய கெட்ட பேருக்குள்ள உள்ளாய் இப்போ மாட்டிக்கிட்டு இதை பயங்கர கெட்ட பேர் அவர் மேல சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த போர் ஆனா தொடர்ந்ததுன்னா அமெரிக்காவுக்கும் பெரிய இழப்பு தான், ஈரானுக்கும் இழப்பு தான், இஸ்ரேலுக்கும் இழப்பு தான். அமெரிக்கா உலகத்துல பெரிய வல்லரசுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஈரான் ஒரு சாதாரண நாடு கிடையாது. இப்ப நம்மளுடைய இந்தியாவுடைய நீங்க நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 32 லட்சம் சதுர கிலோமீட்டர், சுமார் இதே அளவு பாதி சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது ஈரான். ஒரு பெரிய நாடு ஈரான். மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்காங்க. இத எளிதில் நம்ம பணியை வச்சிடலாம், அடைக்கிடலாம் அப்படின்னு அவர் ஒருவேளை நினைச்சிருந்தாலே தப்பு. ஏன்னா அப்படி அவர் நினைச்சு பல விஷயங்களும் நினைச்சு தோற்று போனாரு. ட்ரம்ப் வந்த உடனே பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து எடுத்துக்க போறேன் அப்படின்னாரு. அது டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு உலகின் மிகப்பெரிய தீவு. வெறும் 56,000 மக்கள் தான் அங்க வசிக்கிறாங்க. மிகப்பெரிய குளிர் பிரதேசம். அது கடுமையான உலகளாவிய எதிர்ப்பு. குறிப்பா ஐரோப்பிய நாடுகளுக்கே அதுல விருப்பம் இல்லை. எதுக்கு இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு? அதே மாதிரி கனடா ஒரு கிட்டத்தட்ட அமெரிக்கா எந்த அளவு இருக்குமோ அதே அளவு கொண்ட வட அமெரிக்கா நாடு. அந்த நாடு அமெரிக்காவுடைய ஒரு மாநிலமா சேர்ந்துடணும்னு ஒரு தேவையற்ற கருத்தை சொல்லி கடுமையா அந்த நாட்டுக்கிட்டையும் எதிர்ப்பு சம்பாதிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அவரோட நினைக்கிறது எல்லாமே இந்த நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி. அதே மாதிரி ட்ரம்ப் ஒவ்வொரு விஷயமும் அவர் நினைக்கிறது நடக்காம எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. அதுவும் ஈரான் ஒண்ணு. அவரு தன்னுடைய பலத்தால ஈரானை எளிதா மடக்கிடலாம்னு நினைச்சாரு. நினைச்சது தப்பு. அப்படி மடக்கவும் முடியாது. அத இப்ப ஒரு ட்ரோன் உதாரணமா சதாம் ஹுசேன் குவைத் மீது படையெடுக்கும் போது அமெரிக்கா ஈராக் மேல நடவடிக்கை எடுத்தது. அப்போ உலக நாடுகள்லாம் கிட்டத்தட்ட ஈராக்கு சப்போர்ட்டா இல்லை. ஏன்னா ஈராக் நடந்து கொண்ட முறை
குவைத் மேல படையெடுத்துச்சு, அப்ப ஈரான் மேல படையெடுத்துச்சு. அப்ப அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அதிகமா இருந்தது. ஐரோப்பிய நாடுகள்லாம் அமெரிக்கா பக்கம் நின்று சண்டை போட்டாங்க. ஆனா இப்ப சூழ்நிலையே வேற. இப்ப வந்து ஈரான் மேல இவங்க வலுக்கட்டாயமா தாக்குதல் நடத்தி ஒரு குடும்பத்தையே அழிச்சு மிகப்பெரிய கெட்ட பேரை உலகளாவி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள் வந்து நான் நினைக்கிறேன் அவங்க இந்த அளவு ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல அமெரிக்க தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க கடுமையான தாக்குதல். ஒரு காலத்துல அமெரிக்கா வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க இருந்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு தான் தளம் அமைக்குது. ஆனா நாங்க இருந்தாதான் பிரச்சனைங்கிற மாதிரி அமெரிக்கா இருந்தா இந்த நிலைமைக்கு ஈரான் காட்டுச்சு. இன்னைக்கு வல்லரசு நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அவங்க கிட்ட ஒரு ஆயுதத்தை இவங்க வந்து வெறும் 2-3 லட்சம் ரூபாயில ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க. பல கோடி ரூபாய் செலவு செய்து நம்ம அந்த ட்ரோனை அழிக்க வேண்டியது இருக்கு. எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய ஆயுதங்களை அதிகமா கொடுத்துட்டோம், இப்போ நம்ம கிட்ட ஆயுதமே இல்லை அப்படின்றது வந்து அந்த அமெரிக்காவினுடைய பத்திரிகை அல்ஜீரால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ட்ரம்புக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? ட்ரம்புக்கு இது இப்ப உலகளாவில வந்து இந்த போர் தேவையற்றது, இதை நிறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்கிற பிரஷர் போய்கிட்டு தான் இருக்கு. அது வெளிநாட்டிலயும் உள்நாட்டிலயும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது ஈராக் வந்து சதாம் ஹுசேன் இருக்கும்போது ஈரான் மீது வலிந்து ஒரு போரை திணிச்சுது. சதாம் ஹுசேன் நினைச்சாரு ஈரானை வந்து எளிதில், இப்ப ட்ரம்ப் எப்படி வந்து நினைச்சாரோ அதே மாதிரி எளிதில் நம்ம தோக்கடிச்சலாம், பணிய வச்சிடலான்னு. ஆனா அந்த போர் 8 ஆண்டுகள் நடந்தது. கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அதுல வந்து அந்த போர்னால பாதிக்கப்பட்டாலும் கடுமையா ஏத்து நின்னாங்க. ஏன்னா தானா வந்து திணிக்கப்பட்ட சண்டைங்கிறதுனால. அப்போ வந்து அந்த ஈரான் வந்து குறுகிய காலத்துல என்ன நம்மளை தற்காத்துக் கொள்கிறதுக்குன்னா எதிரியை தாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்ப அந்த முயற்சியினுடைய விளைவு தான் இப்போ வந்து இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் அது தாக்கப்பட்டாலும் அது ஒரு பெரிய பறந்து உலகத்தில் 16வது 17வது பெரிய நாடு, 17வது பெரிய நாடு. ஆசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6வது பெரிய நாடு. அப்போ ஒரு சின்ன பரப்பு, இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன பரப்பு கிடையாது அதை பணிய வைக்கிறதுக்கு. எந்த மூலையிலும் இருந்து அதனால ஆயுதங்களை தயாரிக்க முடியுன்ற மாதிரி இருக்கிற ஒரு நிலப்பரப்பு கொண்ட நாடு. அதை வந்து இவங்க வந்து மிக எளிதாக கணக்கு பண்ணி இப்போ ஒரு போராட்டங்கள் நடந்தது இல்ல, அதனால வந்து வெறும் அந்த தலைமையை மட்டும் நம்ம காலி பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சவங்கள என்னவோன்னு தெரியல. இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய தாக்குதல் வந்து இவங்களால கணிக்க முடியல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட தாக்குதல் 11வது நாள் தாக்குதல் வளைகுடா நாடுகள்ல அமெரிக்க கடல் படை தளங்கள் எங்க இருக்கு அங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. பக்ரைன் மாதிரி இடங்கள்ல, குவைத் இடங்கள்லாம் ஈரானுடைய ட்ரோன்கள் வந்து தாக்கியிருக்கு, ஏவுகணைகள் தாக்கியிருக்கு. அதனால இன்னும் இது வந்து ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு முடிவுக்கு அவரு சொல்றாரு, ஈரான் என் கையில தான் இருக்கு போரை நிறுத்துறதுன்னு. ஈரான் சொல்லுது எங்க கையில தான் இருக்குன்னு. ஆனா இன்னும் கூட ஈரான் வந்து ஒரு சக்தியா தான் நாங்க இருக்கு. அதனால வந்து அதை மாற்று கருத்து இல்ல. இப்ப என்னன்னா அந்த உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ ஒரு ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு 2 தரப்புக்குமே ப்ரெஷர் போகுது. அதனால வந்து நான் நினைக்கிறேன் விரைவில் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு தான் நினைக்கிறேன். இப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து உயர்வதற்கும் இன்று கேஸ் சிலிண்டர் அளவுக்கு இந்தியா அளவுல ஒரு தமிழ்நாட்டு அளவுல கூட பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இத இந்திய அரசு எப்படி கையாள போகுது? ஈரான் வந்து ஒரு முக்கியமான வழித்தடத்துல இருக்கு. அதாவது அவர் அரபிக்கடலையும் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கிற ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஈரான் நாட்டுக்கிட்ட இருக்கு. ஈரான் கட்டுப்பாட்டுல தான் அது இருக்கு. ஈரான் மேல இந்த வலிந்து போர் திணிக்கப்பட்டதுனால அது வந்து அந்த வழித்தடத்தை மூடினதுனால இப்போ கச்சா எண்ணெய் அந்த வழித்தடத்து வழியா தான் நம்மள மாதிரி இந்தியா போன்ற கீழே நாடுகளுக்கு 25% கச்சா எண்ணெயும், அதான் கச்சா எண்ணெய் உலக அளவில் நடக்கிற வணிகத்துல கீழே நாடுகளுக்கு 25% அந்த வழியாகவும், எரிவாயு 75% அந்த வழியா தான் நடைபெற்று வந்தது. இப்ப அந்த வழியா மூடின உடனே மிகப்பெரிய பாதிப்பு உலக அளவில். இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த இடம் தான். இப்ப அமெரிக்கா அதனால நீ அந்த இடத்த மூடினியன்னா நான் கடுமையா தாக்குவேன், 20 மடங்கு 30 மடங்கு இங்க குண்டு வந்து விழுன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே பிரச்சனை வந்து போச்சு. இப்போ ஏற்கனவே அமெரிக்கா வந்து அஷூரன்ஸ் கொடுத்துதான் அந்த வளைகுடா நாடுகள்ல தங்களுடைய படை தளங்களை அமைச்சது.
அமைச்சதுனாலதான் இப்ப அந்த நாடுகள் தாக்கப்படுது. அல்ஜீரியாவா இருக்கட்டும், அமீரகமா இருக்கட்டும், எல்லாம் அந்த நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற அத்தனை நாடு தாக்கப்பட்ட பகுதிகளும் அந்த அமெரிக்க படைத்தளங்கள் அங்க இருக்கிறதுனாலதான். அப்ப அமெரிக்கா வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாம் மிகப்பெரிய அளவுல கப்பல்ல எண்ணெய் ஏற்றிட்டு வரும்போது ஈராக் ட்ரோனை ஒத்து அடிச்சதுன்னா அமெரிக்கா என்ன பண்ணணும்? அமெரிக்காவுக்கே அங்க பாதுகாப்பு இல்லை அதனுடைய படைத்தளத்துக்கு. அதனால அமெரிக்காவை ட்ரம்ப் என்ன சமயம் ஈடுபடாது. ஈரான் மூடினதுக்கு அப்புறம் மற்ற நாடுகள் வந்து அந்த வழியா வர்றதுக்கு தயங்க தான் செய்வாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே இப்ப எஸ்மா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படும். 60 ரூபாய் இன்னைக்கு சமையல் எரிவாய், வீட்டுக்கு பயன்படுத்துற சமையல் எரிவாய் 60 ரூபாய் ஏத்தியாச்சு. ஹோட்டல்களுக்கு கொடுக்கறத கட் பண்ணியாச்சு. இந்த இதுல வந்து எஸ்மா சட்டம், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் ஒழுங்குமுறை வழிவகுக்கிற எஸ்மா சட்டம் கொண்டு வந்தாச்சு. 3 மாசம் முதல் கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் ஜெயில். யாராவது பதுக்குனா எரிவாயு சிலிண்டரை பதுக்கி வச்சிருந்தா அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு எதை காட்டுதுன்னா அந்த அளவு நம்ம நிலைமை மோசமா இருக்கிறத நம்ம காட்டுது. இன்னொரு இந்த சண்டை தொடர்ந்ததுன்னா இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சிறிய ஹோட்டல் முதல் பெரிய ஹோட்டல்களை நம்பிதான் இன்னைக்கு மக்கள் சாமானிய ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஹோட்டலையும் இப்ப படிப்படியா மூடிக்கிட்டு வராங்க. பெங்களூர்ல மூடியாச்சு, கணிசமான அளவு மும்பையிலையும், இப்ப சென்னையிலயும் அந்த பாதிப்பு வரப்போகுது. அதனாலதான் தமிழக அரசு அதுக்கான அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா எல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த போர் இன்னும் தொடர்ந்ததுன்னா அந்த பிரச்சனை இந்தியா போல முக்கியமா இத மாதிரி நம்ம 3ஆம் உலக நாடு, இந்த முன்னேறி வருகிற நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் போன்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் இருக்கிற மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க. பல தகவல்களை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றியா. நன்றி.